ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் அர்ஜுன் என்று 12 வயது சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு டிராயிங் மிகவும் பிடிக்கும். ஸ்கூல் நோட்புக்கில் கூட லெசன்ஸை விட கார்ட்டூன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் அவனுடைய அப்பா மட்டும் தினமும் சொல்லுவார், டிராயிங் வச்சு வாழ்க்கை ஒன்றும் நடக்காது, படிப்புல கவனம் வை என்று. அர்ஜுன் அமைதியாக அதை கேட்டு தலையசைப்பான். ஆனால் இரவு வந்ததும் அவன் சீக்ரெட்டாக டிராயிங்ஸ் வரைவான். ஒரு நாள் ஸ்கூலில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. டிஸ்ட்ரிக்ட் லெவல் டிராயிங் காம்படிஷன், வின்னருக்கு 50,000 பிரைஸ் என்று. அர்ஜுனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அவன் வீட்டுக்கு ஓடி வந்து தன் அப்பாவிடம் சொன்னான், அப்பா, நான் காம்படிஷன்ல கலந்து கொள்ளணும் என்று. அவனுடைய அப்பா கோபமாக சொன்னார், பப்ளிக் எக்ஸாம் வருது, இந்த டிராயிங் எல்லாம் வேண்டாம், ஒழுங்கா படிப்புல கான்சென்ட்ரேஷன் வை என்று. அர்ஜுன் முகம் சற்று சோகமானது. அந்த இரவு அவன் ரூமில் அமைதியாக உட்கார்ந்திருந்தான். அப்போது அவனுடைய அம்மா அமைதியாக வந்து கேட்டார், உனக்கு உண்மையாலே டிராயிங் பிடிக்குமா என்று. அர்ஜுன் கண்களில் கண்ணீர். அவன் சொன்னான், அம்மா, டிராயிங் பண்ணும்போது தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு என்று. அம்மா சிரித்து கொண்டே, அப்படின்னா ட்ரை பண்ணு, பார்த்துக்கலாம் என்று சொன்னாள். அடுத்த நாள் முதல் ஸ்கூல் முடிந்ததும் அர்ஜுன் பிராக்டிஸ் செய்ய ஆரம்பித்தான். வால்ஸ், நேச்சர், பீப்புள் என்று எதை பார்த்தாலும் வரைய ஆரம்பித்தான். சில நண்பர்கள் கூட அவனை பார்த்து கிண்டல் செய்தார்கள், இதுல என்ன ஃபியூச்சர் இருக்கு என்று. ஆனால் அர்ஜுன் அமைதியாக எதையும் கண்டு கொள்ளாமல் பிராக்டிஸ் பண்ணி கொண்டே இருந்தான். காம்படிஷன் நாள் வந்தது. அங்கு 100கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தார்கள். அர்ஜுனுக்கு கொஞ்சம் நர்வஸாகத்தான் இருந்தது. அவனுடைய கைகள் நடுங்கின. காம்படிஷனில் டாபிக் அனௌன்ஸ் செய்தார்கள், ஃபியூச்சர் இந்தியா என்று. எல்லோரும் பில்டிங்ஸ், ரோபோட்ஸ் என்று வரைய ஆரம்பித்தார்கள். ஆனால் அர்ஜுன் மட்டும் ஒரு ஏழை குழந்தை படிக்க ஸ்ட்ரீட் லைட் கீழ் உட்கார்ந்து இருக்கும் சீனை வரைய ஆரம்பித்தான். அந்த டிராயிங்கில் எமோஷன் இருந்தது, உண்மை இருந்தது. ஜட்ஜஸ் வந்து அந்த டிராயிங் பார்த்ததும் சில நிமிடம் அமைதியாக நின்றார்கள். காம்படிஷன் முடிந்ததும் வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் செய்யும் நேரம் வந்தது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டு அர்ஜுன் என்று அறிவித்தார்கள். அதை கேட்ட அர்ஜுன் அதிர்ச்சியில் நின்றான். அவனுடைய அம்மா கண்களில் கண்ணீர். ஆனால் இன்னும் பெரிய சர்ப்ரைஸ் காத்திருந்தது. உன்னுடைய டிராயிங்ஸ்ல உயிர் இருக்கு, நான் உனக்கு ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் தரேன் என்று சொன்னார். அர்ஜுனுக்கு அதை கேட்டு நம்ப முடியவில்லை. அப்போது அவனுடைய அப்பா மெதுவாக அருகில் வந்து நின்று சில வினாடிகள் அமைதியாக நின்றார். பிறகு சொன்னார், மன்னிச்சிடுப்பா, நான் உன்னை புரிஞ்சிக்கல என்று. அர்ஜுன் உடனே அப்பாவை கட்டிப்பிடித்து கொண்டான். பல வருடங்கள் கழித்து ஒரு பெரிய ஆர்ட் கேலரி. அங்கு மக்கள் கூட்டம். வாலில் ஒரு பெரிய பெயர், ஆர்டிஸ்ட் அர்ஜுன் என்று. அவன் டிராயிங்ஸ் கோடிகளுக்கு விற்கப்பட்டன. மீடியா இன்டர்வியூல ஒருவர் கேட்டார், உங்க சக்சஸ்க்கு காரணம் யார் என்று. அர்ஜுன் சிரித்து கொண்டே சொன்னான், என்னை நம்பாதவர்களும் காரணம், ஆனால் என்னை நம்பி நிற்க ஒரே ஒருத்தி இருந்தாங்க, அவங்க தான் என்னுடைய அம்மா என்று. ஒருவரின் திறமையை சிறியதாக நினைக்காதீர்கள். அர்ஜுன் என்ற சிறுவன் தனது டிராயிங் கனவை விடாமல் பிடித்து கொண்டான். அனைவரும் இதில் ஃபியூச்சர் இல்லை என்றாலும் அவன் அம்மா மட்டும் அவனை நம்பினாள். அந்த நம்பிக்கையே ஒரு சாதாரண பையனை ஆர்டிஸ்ட் அர்ஜுனாக மாற்றியது. உங்கள் கனவையும் நீங்கள் ஒருபோதும் கைவிடாதீர்கள்.